நம்மள ரொம்ப ஆச்சரியப்படுத்துற விஷயம் என்னன்னா, மனிதர்கள் மாறிட்டே இருக்காங்க. ஒரு நேரம் போல இன்னொரு நேரம் இருக்கிறது இல்ல. நம்ம நம்புற உறவுகள் மாறிர்றாங்க. அவங்க சொன்ன ப்ராமிசஸ் எல்லாம் மாறிருது, மறந்துடுறாங்க. செய்றேன்னு சொன்னதெல்லாம், "அப்படியா? நானா சொன்னேன்?" அப்படின்னு கேட்கறாங்க. மாறிக்கொண்டே இருக்கிற இந்த மனிதர்கள் நம்மள ரொம்ப ஆச்சரியப்படுத்துறாங்க. சில நேரத்துல ரொம்ப வருத்தப்படுத்துறாங்க. இப்படியே பார்த்து பார்த்து சலிச்சு போன நாம ஆண்டவரை தேடி வரோம். ஆண்டவர் மாறாதவர்ன்ற ஒரு செய்தி தான் நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் தருது. மாறுற இந்த உலகத்துல நம்ம முழுசா ஆண்டவரை மாத்திரம் நம்ப முடியும். மல்கியா 3:6 சொல்லுது, நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை அப்படின்னு சொல்லி. இங்க ஆண்டவர் நேற்று எப்படி இருந்தாரோ இன்றும் அப்படியே இருக்கிறார். இன்று எப்படி இருக்கிறாரோ அப்படியே நாளையும் இருப்பார். அதனால அவருடைய வார்த்தைகள் எதுவுமே மாறல. இங்க எதான் சொல்றாரு, யாக்கோபின் புத்திரர் நிர்மூலமாகல. ஏன்னா நான் அதே அன்போடு அவர்களை நேசிக்கிறேன். நான் சொன்ன வார்த்தையை நான் மாறவே இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அவருடைய அன்பு மாறல, அவருடைய வாக்கு தத்தங்கள் மாறல, அவருடைய வார்த்தைகள் எதுவுமே மாறல. நம்ம எப்பயாவது புதிய ஏற்பாட்டுல பார்த்திருக்கிறோமா? பழைய ஏற்பாட்டுலதான் அதை சொன்னேன், அதெல்லாம் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரா? இல்லையே. ஆண்டவர் மாறாதவர். இந்த அன்சேஞ்சிங் காட் இன் திஸ் சேஞ்சிங் வேர்ல்ட் நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை தரார். மாறாத ஆண்டவர். நிறைய மாறிக்கொண்டிருக்கிற மனிதர்கள் நம்மளை ரொம்ப காயப்படுத்தி இருக்கலாம். அவர்களுடைய வார்த்தைகள், அவர்களுடைய செயல்பாடுகள், இதெல்லாம் நம்மளை ரொம்ப பலவீனம் அடைய செய்திருக்கலாம், வருத்தப்படுத்தி இருக்கலாம். இப்ப யாராவது வருத்தப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா தைரியமா இருங்க. we have an unchanging God. மாறாத ஒரு ஆண்டவர் நமக்கு உண்டு. அவரை நம்ம பற்றி கொள்ளலாம். we can rely on our unchanging God. மாறாத ஆண்டவரை நம்புங்க. அவர் அதே ஆசீர்வாதத்தை, அன்று சொன்ன அதே வார்த்தைகளை, அன்று காட்டிய அதே அன்பை கடைசி வரை நம் மீது காட்டுவார். இந்த உலகத்தால காயப்பட்டிருந்தீங்கன்னா இந்த மாறாத ஆண்டவரை இன்னைக்கு நீங்க பற்றி கொள்ளுங்க. God bless you.